கன்னியாகுமரி முருகன் குன்றம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பைபாஸ்லேயே இருக்கல முருகன் குன்றம். அந்த முருகன் குன்றம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு முருகன் குன்றத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு மேரேஜுக்கு, அதனால தான் ட்ரெடிஷ்னல் கெட்டப். ஸோ கம்மிங் டு த வீடியோ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 cents of land, 2900 square feet of built up area, east facing house, 3 bedroom, 2 ஹாலு, நல்ல குவாலிட்டியான ஒரு வீடு. ஸோ இந்த வீடு என்ன குவாலிட்டியாக இருக்குங்கிற அந்த பீம் காலம் எல்லாம் அந்த வீட்டை பார்த்தா அவங்களுக்கு அழகாக தெரியும். அதுவுமே ஃபார் சேல் தான், இட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அது சீக்கிரமாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நல்ல ஸ்ட்ராங், ஒரு ரொம்ப வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பில்டருங்க. ரொம்ப வீடு உள்ளெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்கும். செமி ஃபர்னிஷ்டு, நல்லா ஸ்ட்ராங்காகவே பில்ட் பண்ணியிருப்பாப்புல. வீடை வந்து பார்த்தா தெரியும். பக்கத்தில் அந்த வீடுகள்லாம் இப்போ பாருங்கள், அது எல்லாமே சேம் பில்டர் கட்டி சேல் பண்ண வீடு தான். நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் அவருக்கு எப்போவுமே கிடைக்கும். அதனால் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குகிற ஒரு பில்டர் இவர். ரொம்ப நீங்கள் கன்னியாகுமரி லொக்கேஷன், உங்களுக்கு கன்னியாகுமரி சரௌண்டிங்ஸில் முருகன் குன்றம் கன்னியாகுமரி ஏரியாவில் பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸ். ஒரு பட்ஜெட் சொல்லிடுறேன். பட்ஜெட் வந்து 97 lakhs. 97 lakhs நெகோஷியபிள். 97 lakhs ஜாஸ்தியானு கேட்டால் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 3000 square feet பில்டப் ஏரியாவே இருக்குது. 3000 square feet உங்களுக்கு பில்டப் ஏரியா பார்க்கும்போது 2500 வச்சு பார்க்கும்போது குறையாமல் அதுக்கே ஒரு 70 ரூபா கிட்ட வந்துடும். மற்றபடி லேண்டுக்கு விலை, லேண்டுக்குமே இங்கே நல்ல விலை போயிட்டு கன்னியாகுமரி லேண்ட் விலைகள்லாம் தெரியும். ஸோ கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங். ஒரு பெரிய கார் சூப்பராக விடலாம். ஆல்ட்ரேஷன் பண்ணி என்ன ஒரு கார் விடணும், அதுக்குமே சூப்பராக விடலாம். இதில் கொஞ்சம் படி ஆல்ட்ரேஷன் பண்ணி என்ன ஒரு கார் விடலாம் விடலாம். இங்கே பைக்குகள்லாம் எவ்வளோ பைக் வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ செட்பேக் ஏரியா, நல்ல செட்பேக் ஏரியா, வீடை தாராளமாக சுற்றி வரலாம். இவங்க இந்த இடத்துல வந்து பிளான்ஸ் எதுவும் வைக்கல, அதனால் இதோட அழகு தெரியல. ஸோ நிறைய வீடுகளில் செட் பண்ணியிருப்பாங்க. சும்மா நம்ம பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு கிராஸஸ் எல்லாம் வச்சு நல்ல அழகான செடிகள் எல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியாவே. சூப்பர் கார்டனிங்காக இந்த செட்டப் அழகாக தர போடாமல் விட்டுருக்காங்க. வீட்டை சுற்றி வரலாங்க. நல்ல செட்பேக், ஏன்னா 4 சென்ட் லேண்டுங்கிறதுனால நல்ல செட்பேக் ஏரியா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஸோ இந்த கார்டன் ஏரியாலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்ல சூப்பர் லுக்கை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வச்சு சூப்பர் லுக்கை எடுத்துகிட்டு வரலாம். இங்கேயுமே பாட்ஸ் எல்லாம் வச்சு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி செட்டப்பாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இந்த தரையை எடுத்துட்டா இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே ஃபுல்லாக சுற்றி வரலாம். எங்கள் வீட்டுக்கு உள்ளே பார்க்கலாம். வெளியே விட வீடு உள்ள ரொம்ப 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 அட்டகாசமாக இருக்கும். அடி ஒலியான வீடு, நம்ம பாஷையில் சொல்லணும், நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா ஒரு அடி ஒலியான வீடு. ஸோ ஹால் வெரி வெரி ஸ்பேஷியஸான ஒரு ஹாலோட சைஸ். இப்போ அங்கேருந்து வீடியோ எடுக்கிறாங்க, நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. வந்து பாருங்கள் உங்களோட சைஸஸ் எல்லாம், அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு சைஸஸ் முடிஞ்சால் சொல்கிறோம். நீங்களாம் டைரெக்டாக வந்து பாருங்கள். டைரெக்டாக வந்து பார்க்குறது தான் நம்ம விரும்புகிறோம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு, சூப்பர் ஸ்பேஷியஸ் ஹாலு. பாருங்கள், அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் ரொம்ப ஃபால் சீலிங் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்டேர் கேஸ் ரைலிங்ஸ் எல்லாமே கிளாஸில் ஸ்டெயின்லெஸில் சூப்பராக போட்டிருக்காங்க. டிவி யூனிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் வைக்கலாம். சூப்பராக இருக்குது. டிவி யூனிட் பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து சுத்தமான டீக்கு நல்லா இருக்குங்க வீடு. இப்போ இங்கே உள்ளே வந்த பிறகு தான் அந்த வீட்டோட இதுவே தெரியும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் வருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப 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 நல்லா இருக்குது. சிம்பிளாக பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்லா இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டிங்லாம் ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான், கண்டிப்பாக நெகோஷியபிள். பிடிச்சிருக்குன்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள், நெகோஷியேட் பண்ணி முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிச்சன் வந்து ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. கிச்சனில் இப்போலாம் எல்லாமே ஆன்டிஸ்கிட் தான் போடுறாங்க. சூப்பராக ஒரு உட்டன் டெக்ஸ்சரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சின்ன ஸ்டோரேஜ், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கு தனியாக இங்கே ஒரு செட்டப்பு. மற்றபடி எல்லா ஸ்டோரேஜ், லாஃப்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. டெய்லி இமீடியட்டாக எடுக்கிற பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் நார்மலான கிச்சன் செட்டப் தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இதில் பேஸ்கெட்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இது மறைஞ்சிட்டு எல்லா ப்ரொவிஷனுமே சூப்பராக பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த வேலையுமே பண்ண தேவையில்லை. இது வந்து குயிக் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் குயிக் லஞ்ச் கான்செப்ட் மாதிரிப்பட்டது. ஸோ டக்குனு ஒரு ஸ்டூலை போட்டு இதில் நின்றுட்டே சாப்பிட்டு போயிடலாம், அந்த மாதிரி கான்செப்டில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது டைனிங் ஏரியா. இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டுட்டு சாப்பிட்லாம். இங்கே வாஷிங் எல்லாமே தெரியும். இங்கேயுமே ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். 3 பெட்ரூம்ஸு. ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு கலர் தீம்ல அழகாகவே பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கு. பெட்ரூமே நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம்.
எப்படியும் ஒரு 11க்கு 16ங்கிற சைஸ் இருக்கும், அது பார்த்தா தெரியும். ஸோ இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு பெட்ரூம் சூப்பராக இருக்குது. கப்போர்டு ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இதே தேமில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கப்போர்டு ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கப்போர்டு ஒர்க் எல்லாமே இப்போ தான் முடிஞ்சது வீடு. ஸோ ரெஸ்ட் ரூம் நான் பயங்கர ஸ்பேஷியஸ், பயங்கர ஸ்பேஷியஸ். இப்போல்லாம் காலையில் எல்லோரும் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் ரூமில் தங்கிட்டு தான் வரும் நிம்மதியாக இருக்கிறதுக்காக. மொபைல்லாம் நோண்டிட்டு அதுக்கு தரமாக இருக்கும். அடைச்சி போட்ட மாதிரிலாம் இருக்காது, சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் கிடிங், நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸான சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக ப்ளசன்ட் லுக்கிங் டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. மாடியில் போய் பார்த்துடலாம். இதை தவிர உங்களோட வீடுகள் நிலங்கள் எது விற்கணும் வாங்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக சூப்பராக பண்ணித்தரோம். இந்த வீடு வேணும்னாலும் ஒரு 1 hour முன்னால் கால் பண்ணிட்டு வாங்க, சைட் டு சைட் அரேஞ்ச் பண்ணுறோம். பார்க்கலாம், பார்த்துட்டு நல்ல சூப்பரான ப்ரைஸில் முடிக்கலாம். ஸோ கோயிங் டு த மொட்டை மாடி இந்த ஸ்டேர்கேஸ் ரெயிலிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஹை ரைஸ் ஃப்ளோரு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஹைட் வந்து சூப்பராக இருக்குது. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூடான காற்றுகள் எப்போவுமே மேலே தான் போகும். ஸோ அந்த ஹாலுக்குள்ளே ஹீட் நிற்காது, அப்படியே மேலே வந்துடும். மேலே வந்துட்டு இந்த பால்கனி டோரை கொஞ்சம் திறந்து விட்டால் ஓரளவு வெளியே போயிடும். அந்த கீழ் ஹால் வந்து கண்டிப்பாக ஹீட்டு கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த ஹீட் ஏர் கான்செப்ட், ஹாட் ஏர் பலூன்லாம் அந்த கான்செப்டில் தானே பறக்கும். அதுக்காக தான் பழைய வீடுகளெல்லாம் வென்டிலேஷன் போடுவாங்க மேலே, அந்த வென்டிலேட்டர் சின்ன இது இப்போ போடுறதில்லை. ஸோ இது அடுத்த ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். கீழே பார்த்தா பெட்ரூமை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுலேயுமே கம்போர்டு ஒர்க்கு, சின்னதாக ஒரு டேபிள் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் டேபிள் ஏதாவது உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, வேறு இதில் கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது. வேறு எதாவது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது ஒரு கலர், அது ப்ளூ கலராக, இது ஒரு க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் ஒரு இங்கிலீஷ் கலர்னு இதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. கபோர்டு ஒரு கார்னர்லாம் அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பாத்ரூமும் கீழே பாத்ரூம் மாதிரி வேறு ஒரு கான்செப்ட்டு. ஸ்டில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியான பேரிவேர் ஃபிட்டிங்ஸு, டைவர்ட்டர்ஸு, கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு, ஹீட்டருக்கான ப்ரொவிஷன்லேருந்து எல்லாமே நீட்டாக கொடுத்துட்டாங்க. நல்ல ஒர்த்தான வீடு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தரமான ஒரு பில்டருங்க, குவாலிட்டியாக கட்டுவார். இதே ஏரியாவில் தான் கட்டிகிட்டு இருக்கிறதுனால குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடுகளை விற்க முடியாது. ஏற்கனவே வாங்கின கஸ்டமரே மேக்ஸிமம் வீடுகளை வாங்கிடுவாங்க, அந்த அளவு குவாலிட்டியாக இது பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டா வெளியே பால்கனிலே காய போட்டுடலாம். பால்கனியுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இது ஒரு 3வது பெட்ரூம். கீழே பார்த்த அதே பெட்ரூம் சைஸ் தான். இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இது ஒரு பிங்க் கலரில் சிம்பிள் ஒரு பிங்க் வயலட் கலந்த தீமில் இருக்குது. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே டிவிக்கான ப்ரொவிஷன், இதில் பெட்டு போட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே டிவிக்கான ப்ரொவிஷன், கேபிளுக்கான ப்ரொவிஷன் எல்லா ரூம்லையுமே கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் வந்து கீழே இதே மாதிரி இருக்கும், மேலேயும் இதே மாதிரி இருக்கும். ஸோ கபோர்டெல்லாம் சேம் கான்செப்ட், சேம் தீமில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம், ரெஸ்ட் ரூம், இது ஒரு டார்க் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. கீழே பார்த்த அதே சைஸ் தான், நல்லா ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் சொன்ன மாதிரி. அண்ட் டைவர்ட்டர்ஸ் எல்லாமே பேரிவேரோட நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் தான். குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். இந்த ஹவுஸில் குவாலிட்டிக்கு எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் செய்யப்பட்ட வீடு. ஸோ இந்த ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. கிச்சன்லேயும் சூப்பர் ஒர்க் இருந்தது, அது சொல்லலை கீழே போகும்போது. நீங்கள் அந்த வீடியோ கிச்சன் சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிச்சனுக்குள்ளே போகிறதுலாம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பால்கனி நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி. அப்புறம் ஏன் கண்ணாடி போட்டுகிட்டே பேசுகிறீங்க, கண்ணாடியை கழட்டிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்டைலுக்காகலாம் இல்லை, எனக்கு கண்ணு கூசும். ஆனால் கழட்டி காமிக்க பாருங்க, கண்ணு உடனே சுருங்கிடும். சென்னையிலலாம் போட்டு பழகி போச்சு. அதனால தான் கண்ணாடி இன்டோரில் போடுறதில்ல, அவுட்டோரில் தான் எனக்கு போடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதை தவிர நம்மகிட்ட 30 லட்ச ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வரைக்கும் நாகர்கோவில் கன்னியாகுமரி சுற்றுலாத்தில் எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது. வேணும்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹசல் ஃப்ரீயாக உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரோம். லோன் எல்லாமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இதை தவிர உங்களோட நிலங்கள், வீடுகள் எது வைக்கணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், டக்குன்னு முடிச்சு கொடுக்கலாம். நல்லா சூப்பராக கரெக்டான விலையும் கரெக்டான டைட்டில்ஸும் இருக்குது. பட்ஜெட்டில் சீக்கிரமாக அதை க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். மாடி போய் பார்க்கல, இதான் வியூ ஃப்ரம் த மாடி எல்லாம் கடுமையான வெயிலாக இருக்குது, செருப்பு வர போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை. சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி. பை.